அன்புக்குரிய தோழர்களே, தோழர் பி. சீனிவாசராவ் அவர்களின் தலைமறை வாழ்க்கையில் எனது அனுபவம் என்ற நூலின் தொகுப்பிலிருந்து 3வது கடிதம். நாள் 23/3/1947. அன்பார்ந்த சாகர், நான் கடந்த 4 நாட்களாக இங்கிருந்தும் தோழர் ரத் என்னை சந்திக்கவோ அல்லது எனக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்யவோ இல்லை. ஆகவே நான் இங்கு தங்கியிருக்கும் இன்னொரு தோழருடைய பதுங்குமிடத்தைத்தான் உபயோகப்படுத்தி வருகிறேன். நான் இங்கு 17ஆம் தேதி வந்தேன். அன்று தோழர் ரத் இங்கில்லை. 18ஆம் தேதி வந்தவர் இன்னும் எவ்வித ஏற்பாடுகளும் செய்யவில்லை. எந்த தோழரின் பதுங்குமிடத்தை நான் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கின்றனோ அந்த தோழர் 21ஆம் தேதியன்று சிறிது கலவரமடைந்தார். ஏனெனில் அன்றுதான் தோழர் ரத்தின் உதவியுடன் நான் குறிப்பிட்ட வேறு ஒரு இடத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ஒரு தோழர் என்னை அழைத்து போக வந்தார். அதற்கு பின் மற்றும் இருவர் வந்து கதவை தட்டினார்கள். இது சந்தேகத்தை எழுப்பியது. நான் வீட்டை விட்டு அகன்று விட்டேன். அந்த தோழரும் அன்று இரவு வெளியே தான் எங்கோ தங்கினார். ஆனால் பின்னர் தான் வந்து கதவை தட்டி இருவரும் நமது அனுதாபிகள் எனவும் ஏதோ அகஸ்மாத்தான் அங்கு வந்தார்கள் எனவும் தெரிய வந்தது. எது எப்படியாயினும் நான் எனது இடத்திற்கு வந்துவிட்டேன். இப்புது இடம் 9 அடி நீளம் 9 அடி அகலமுள்ள ஒரு சிறு அறை. அது ஒரு தொழிலாளர் தோழர் வசித்து வந்தார். அவர் ஒரு மில் தொழிலாளி. அவர் மேல் ஒரு கேஸ் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருந்தது. பகலெல்லாம் மில்லில் வேலை செய்வார். இரவில் நாங்கள் இருவரும் அதில் படுத்துக்கொள்வோம். அவர் ஒரு நல்ல உண்மையான தோழர். இந்த அறையில் தண்ணீர், கக்கூஸ், காற்றோட்ட வசதிகள் இல்லை. இருப்பினும் சௌரியமாகத்தான் இருந்தது. எனக்கு தினமும் பக்கத்தில் இருந்த ஒரு தொழிலாளியின் குடும்பத்திலிருந்து நல்ல உணவு கிடைத்து கொண்டிருந்தது. ஜலம் மலம் கழிப்பதற்கு இரவில்தான் வெளியே செல்ல வேண்டும். ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து வெளிக்கு போய்விட்டு திரும்பி வரும்பொழுது வழியில் இருந்த ஹோட்டலில் காப்பி குடிப்பதற்காக நுழைந்தேன். ஒரு சிஐடி வந்து என் பக்கத்தில் அமர்ந்தான். எனக்கு அவனை தெரியாது. அவனும் முன்பின் என்னை கண்டதில்லை. என்னுடன் வந்த மாணவ தோழர்தான் எனக்கு விஷயத்தை தெரிவித்தார். மறுநாளும் நான் காலையில் வெளிக்கு போன பொழுது என்னை யாரோ பின்தொடர்வதாக சந்தேகம் கொண்டேன். இதை பற்றி கடுமையாக தோழர் ரத்திற்கு ஓர் கடிதம் எழுதினேன். நான் சிறையில் இருந்த 1949ஆம் வருட காலங்களில் அவர் வெளியில் தலைமறைவு வாழ்க்கை நடத்தியிருப்பதாகவும் ஆதலால் என்னை காட்டிலும் அவருக்கு அவ்வாழ்க்கையில் அனுபவம் அதிகம் எனவும் பதில் அனுப்பினார் தோழர் ரத். கடிதம் எழுதி என் வாயை அடக்கியதோடு நிற்காமல் என்னை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டிய முயற்சிகளையும் செய்து வந்தார். பின் பொறுமையாக நிலைமையை விளக்கி ஒரு கடிதம் மறுபடியும் அவருக்கு எழுதினேன். அது அவருக்கு நிலைமையை உணர்த்தியிருக்க வேண்டும். கோபம் கொள்வது முட்டாள்தனம் என்பதை நானும் உணர்ந்தேன். தலைமறைவு வாழ்க்கையில் கோபம் உதவாது. நீ உனக்குள்ளே கோபத்தால் வெந்து நொந்து போக வேண்டியதுதான். காரியம் ஒன்றும் நிறைவேறாது. நான் புதிதாக சென்ற இடம் மாகாண கமிட்டி ஆபீஸை போல் ஒரு சத்திரம். யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள் யாருக்கும் தெரியாது. அது குமாஸ்தாக்களுடைய சாப்பாட்டு விடுதி. அங்கே இருவருக்கு என்னை தெரியும். மற்றவர்கள் என்னை கண்டது கூட கிடையாது. நான் அங்கே 5 நாட்கள் தங்கினேன். அவர்களும் என்னை சந்தேகித்திருக்க வேண்டும். ஒரு நாள் நான் யார் என எனக்கு தெரிந்தவரிடம் இதரார்கள் கேட்டார்கள். நான் அவ்விடத்தை விட்டு சென்ற பிறகுதான் விஷயத்தை சொல்வதாக அவர் மறுமுறை அளித்தார். இது அவர்களுடைய சந்தேகங்களை கிளறிவிட்டது. பிரகாசித்தினால் அவர்கள் பிரச்சனை குழப்பப்பட்டதாலும் தங்களுடைய குறைந்த சம்பளத்தால் ஏற்பட்ட அதிருப்தியாலும் அநேகமாக இவர்கள் எல்லோரும் காங்கிரஸுக்கு பரம விரோதிகளாக மாறியிருந்தார்கள். அவர்களில் சிலருக்கு நம் மீது அனுதாபம் இருக்கிறது. கம்யூனிசம், ரஷ்யா முதலியவற்றை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள அவர்கள் விரும்புகிறார்கள். நான் ஒரு நாள் அவருடன் சோவியத் யூனியனை பற்றியும் சர்வதேச அரங்கில் அதனுடைய பங்கை பற்றியும் சோசலிசம் என்றால் என்ன, கம்யூனிசம் என்றால் என்ன என்பன பற்றியும் சம்பாசித்தேன். தினந்தோறும் 20 பேர்களுக்கு குறையாமல் அங்கு வசித்த குமாஸ்தாக்களை காணுவதற்காக வந்து கொண்டும் போய்கொண்டும் இருந்தார்கள். ஆதலால் அங்கு நீடித்திருப்பது என் நலனுக்கு உகந்ததல்ல என்று தெரிந்தது. எனவே புது இடத்திற்கு சென்றேன். இது ஒரு தொழிலாளியின் வீடு. அவர் நம் கட்சி அங்கத்தினர். சுற்றிலும் உள்ள வீடுகளிலும் தொழிலாளரே வசித்து வந்தார்கள். இதற்கிடையில் நான் ரத்தை சந்தித்தேன். தஞ்சாவூர் ரவியையும் பாளையம் ராஜுவையும் பார்த்தேன். திட்டங்களெல்லாம் ஒழுங்காக போட்டு முடித்தேன். நான் சென்ற புது இடத்தை பற்றி இப்பொழுது சொல்கிறேன். 12 அடி நீளம், 4 அடி அகலம், 4.5 அடி உயரமுள்ள ஒரு தாழ்வாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. அங்கு கக்கூசும் குளிக்க வசதியும் இருந்தது. ஆனால் குளிப்பதற்கு தண்ணீர் வெளியே இருந்தால் கொண்டு வர வேண்டியிருந்தது. இடத்தை பற்றியல்ல இப்போது பிரச்சனை. அவர்களுக்காக பாடுபடும் நம்மேல் அவர்களுக்குள்ள ஆழ்ந்த அன்பும் அனுதாபமும் என் உள்ளத்தை கொள்ளை கொள்கிறது. இக்குடும்பத்தில் தோழரும் அவர் மனைவி, ஒரு சிறு குழந்தை, கண் தெரியாத வயது சென்ற ஒரு ஸ்திரீ முதலியோரும் வசித்து வந்தார்கள். நான்
தோழர் எனக்கு 3 வேளையும் நல்ல உணவளித்தார். நான் முதலில் பால், தயிர் முதலியவை வாங்குவதற்காக கொடுத்த ரூபாய் 2 வாங்க மறுத்தார். பின்னர் மிகவும் கட்டாயப்படுத்தியதன் பேரில் அதை பெற்றுக்கொண்டார். நான் எங்கு சென்றாலும் அங்கே ஒரு பசு என்னுடன் உறவாட காத்து கொண்டிருக்கும் போலும். இங்கு பசு எனக்கு மிகவும் அருகிலேயே இருந்தது. ஆதலால் அதனுடைய நறுமணம் கமலும் மூத்திரத்தையும் பரிமளம் வீசும் சாணியையும் என்னால் நுகராமல் இருக்க முடியவில்லை. இங்குதான் நான் விவசாய மகாநாட்டிற்கு வேண்டிய ரிப்போர்ட்டுகளை எல்லாம் தயாரித்தேன். தீர்மானங்களை பற்றிய குறிப்புகளும் எடுத்துக்கொண்டேன். ஒரு நாள் அடுத்த வீட்டில் நிகழ்ந்த ஒரு சம்பாஷணையை நான் கேட்க நேரிட்டது. தோழர் ராமமூர்த்தியை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். கணவன் மனைவியிடம் சொல்லி கொண்டிருந்தான், தலைவர் நல்லா தலையை மொட்டை போட்டிருக்காரு. இன்றைக்கி லாரியில் கோர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. தொழிலாளிகள் லாரியை மறிச்சுக்கிட்டு தோழர் ராமமூர்த்திக்கு ஜே என பலமாக கோஷிச்சாங்க. முடிவாக தம்பதிகள் இருவரும் ராமமூர்த்தி வெற்றிகரமாக விடுதலை ஆவார் என்று தீர்ப்பு கட்டினர். எங்குமே ராமமூர்த்தி மேல் தொழிலாளர்களுக்குள்ள அன்பும் மரியாதையும் அசாத்தியமும். தினமும் அவர் பெயர் அடிபடாத தொழிலாளர் வீடே இல்லை எனலாம். மற்றொரு நாள் நான் தங்கியிருந்த வீட்டில் ஒரு சிறிய மாதர் மகாநாடு நடைபெற்றது. வீட்டின் சொந்தக்கார தோழரின் மனைவி தான் கேட்டு வந்த இளைஞர் தூதுகோஷின் பிரசங்கங்களை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். ரஷ்யா டெலிகேட்டை பற்றி பெருமையாக அவர் சொன்னார். அப்பா எவ்வளவு உரத்த குரல்! பேசும்போது கையை இப்படியும் வீசுகிறாள். அவள் கூச்சப்படவே இல்லை, ஏனெனில் நன்கு படித்திருக்கிறாள். ரஷ்யாவில் எல்லா பெண்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். பின் அவர் ரேடியோ நிகழ்ச்சிகளை வைத்து கூட்டத்திற்கு இடைந்த செய்த முனிசிபாலிட்டியை பற்றி குறைவாக பேசினார். கம்யூனிஸ்ட் கட்சியை காங்கிரஸ் அடக்க பார்க்கிறது. ஆதலால் தான் இந்த அடாத காரியங்களெல்லாம் செய்கிறார்கள். பெண்களுக்கிடையே வர்க்க உணர்ச்சி பரவி வருவதைத்தான் இது காட்டுகிறது. இன்னொரு நாள் காலையில் தோழருடைய மைத்துனர் நான் தங்கியிருந்த வீட்டிற்கு வந்தார். அவர் மில்லில் வேலை செய்யும் தொழிலாளி, காங்கிரஸ் அபிமானி. தோழருக்கும் அவருடைய மைத்துனருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. ஒருவர் மற்றவர் கட்சியை வைவதும் மற்றவர் இவருடைய கட்சியை வைவதுமாக இருவரும் இருந்தார்கள். இருவரும் தத்தம் கொள்கைகளை தெளிவாக எடுத்துரைக்க முடியவில்லை. நான் தலையிடலாம் என ஒரு கணம் நினைத்தேன். ஆனால் அப்படி செய்திருந்தால் என் வேஷம் கலந்து பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்பட்டு விடலாம் என எண்ணி மறுகணம் வாய் மூடி மௌனியானேன். இந்த சமயத்தில் எனக்கு செய்தி கொண்டு வரும் வந்து சேர்ந்தார். இது காங்கிரஸ் தொழிலாளியின் மனதில் சந்தேகங்களை எழச் செய்திருக்கும். எனவே அன்று மத்தியானமே நான் மற்றொரு இடத்திற்கு சென்றேன். அங்கு 16 மணி நேரம்தான் தங்கினேன். அதன் பின்னர் நான் நகரை விட்டே வெளியேறிவிட்டேன். புரட்சி வணக்கம். நன்றி.